வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சர்வைவல் ராஃப்ட் அண்ட் மல்டிப்ளேன்ற அந்த கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஊர் விட்டு ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போவீங்க. அப்போ வந்து நீங்கள் போகிற ஃப்ளைட்டு கடலில் கிராஷ் ஆகி விழுந்துடும். அப்போ உங்களை சிங்கிள் வுட்டு வச்சு அங்கே தான் இறக்கி விடுவாங்க. நீங்கள் இந்த சைடில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி பாக்ஸ்லலாம் லூட் அடித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஸ் பில்டு பண்ணணும். இந்த கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து என் ஃப்ரெண்டோட, உங்களுக்குன்னு தனியாக ஒரு வேர்ல்டு இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து விளையாடிக்கலாம். இதில் வந்து நான் வந்து இப்போ இருக்கிறது என் ஃப்ரெண்டோட வேர்ல்டு. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் கட்டணும். இது வந்து டபுள் ஃப்ளோர் வச்சு வீடு. ஃபஸ்ட்டு சுற்றி காட்டிடுறேன் வீட்டை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் ஃப்ரெண்ட். இது வந்து இங்கெல்லாம் நாங்கள் செடி வச்சு காய்கறி வச்சு சாப்பிடுவோம். இது வந்து வாட்டர் டேங்க். இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு பருத்து பாப்பில் வந்து உள்ளே போய் பார்ப்போம். இங்கே வந்து உள்ளே 2 பெட் இருக்குது. உள்ளே அப்புறம் டார்ச் லைட் ஃப்ரெண்ட்ஸ். இது டார்ச் லைட்டு. அது வந்து நாங்கள் வந்து தண்ணி தாக ஆகிடுச்சுன்னா தண்ணி ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதுக்கோசரம் அது தண்ணி வச்சுருக்குறோம். அது இது வந்து ஃபுட்டு குக் பண்ணுறது. ஃபுட்டு குக் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு இந்த சேரில் உக்காந்து நம்ம பாட்டு சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும் அந்த சேரில் உட்காந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சேரில் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் எழுந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போய் பார்ப்போம். வெளியே போனோம்னா அதே மாதிரி இங்கேயும் அந்த ஃபார்மிங் இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து சுறா இருக்கும் அந்த கேமில். இந்த சுறாவை அடித்து தலை எல்லாம் வீட்டு டெக்கரேஷனுக்கோசரம் யூஸ் பண்ணிக்கலாம். மீட்டு வந்து நம்ம சாப்பிட்லாம். இன்னும் இந்த மாதிரி நிறையா சுறா அடிச்சிருக்கிறோம். நான் இதெல்லாம் உள்ள லூட் பாக்ஸில் இருக்குது. நான் அதெல்லாம் காட்டல. இது வந்து ரேரான மீன். இதில் வந்து பாய்சன் ஏரோ செய்யறதுக்கு அந்த பஃபர் ஃபிஷ் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட். அதை வச்சு தான் நம்ம ஷார்க்கு அடிக்க முடியும். இல்லைனா ஷார்க்கு வந்து நம்ம பேஸை உடச்சிரும். இது வந்து வாட்டர். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேம் விளையாடக்குள்ளே கட்டினது வாட்டருக்கோசரம். இதுவும் ஒரு வாட்டர் டேங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் காய் வச்சு அதில் கொண்டாந்து தண்ணி ஊற்றணும். வந்து பசி எடுத்துக்கிச்சு. இது வந்து கோகனட். இதுக்குன்னே நாங்கள் தனியாக ஒரு ஃபார்மிங் ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதுக்கு 1.5 நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கணும் அந்த ஃபார்மிங். நீங்கள் இது வந்து லிஃப்ட்டு. இருங்க மேல் ஃப்ளோர் போவோம். அந்த இந்த பாக்ஸுக்குள்ளே வேறு கை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது, லூட் பாக்ஸ். அதுக்குள்ளே கை போயிடுச்சு. நான் என் ஃப்ரெண்டு பக்கத்தில் நிற்கிறான் பாருங்க. இது வந்து கொஞ்சம் கிளிச் ஆகுது. இங்கே தான் ஃப்ரெண்ட் நாங்களாம் எங்கள் லூட்டெல்லாம் அடிப்போம். இந்த லூட்டெல்லாம் இந்த பாக்ஸில் தான் சேவ் பண்ணி வைப்போம். இதெல்லாம் இது வந்து ஃபுட்டு எல்லாம் அவசரத்துக்கு எல்லாம் யூஸ் ஆகும் ஃப்ரெண்டு, எமர்ஜென்சி அப்போ. இது வந்து என் ஃப்ரெண்டு. இருங்க உங்களுக்கு ஃப்ளார் அடித்து காட்டுறாரு. நல்லாயிருக்கும் வானத்தில் போகக்குள்ள. அது ஃப்ளார் எதுக்குன்னா, எதுனா ஃப்ளைட்டுக்கு லைட்டு போச்சுன்னா அப்போ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏர்ட்ராப், ஃப்ரீ ஃபயரில் ஏர்ட்ராப் போடுற மாதிரி அதில் போடுவாங்க. அதில் எதுனா முக்கியமான ரேரான லூட் இருக்கும். இவன் என் ஃப்ரெண்டு தான். லூட் பாக்ஸில் தலையை விட்ருக்குறான்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தாட்ட போய் காட்டுறேன். பால்கனியில் போய் நின்று ஃப்ளார் அடித்து காட்டுறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தெரியுதுங்களா எங்கள் கோகனட் ஃபார்மிங்? அது கிளியராக தெரியாது. நீங்கள் வேணா கேட்டிங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸாக அதை மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கப்பல் போவோம். அந்த கப்பல் அவங்கெல்லாம் எதுவும் தரமாட்டாங்க. ஃப்ளைட்டு இல்லைனா கிறிஸ்மஸ் தாத்தா வருவார். அவர் முன்னாடி ஃப்ளார் அடிச்சிங்கன்னா எதனா ரேரான லூட்டு தருவார். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நைட்டில் டார்ச் லைட்டாக யூஸ் பண்ணுவோம். கடல்லே தீப்பந்தம் ஏற்றுற ஒரே ஆளுங்க நானும் என் ஃப்ரெண்டும் தான். அவனுக்கும் ஒரு ஜில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. முடிஞ்சால் அவனுக்கும் கொஞ்சம் உங்களோட சப்போர்ட்டே கொடுங்க. இதெல்லாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டார்ச் லைட். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த கொடியை பார்த்தோன்னே உங்களுக்கு யார் ஞாபகம் வரா சொல்லுங்கள். யாருக்குன்னா ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன், கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழ் ஃப்ளோர் போயிடுவோம் வாங்க. கீழ் ஃப்ளோர் போயிட்டு இங்கெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு கேரட்டு, கேபேஜ் இதெல்லாம் ஃபார்மிங் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ இருங்க வெளியே போயிட்டு காட்டுறேன், சுற்றி காட்டுறேன். நான் அந்த மாதிரி வீடு எல்லாம் போவோம். நீங்கள் தான் இங்கேருந்து அந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதே மாதிரி பெரிய ஒரு லூட் பாக்ஸ் இருக்கும். லூட் பாக்ஸுக்குள்ளே எதுனா ரேரான லூட் இருக்கும். அது எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக வந்துடணும். இல்லைனா ஷார்க்கு வந்து கடிக்கும். இதெல்லாம் லூட்டு சேவ் பண்ணுறதுக்கோசம் நாங்கள் கட்டி வச்சுது.
ஃப்ளாரு சும்மா அழகாக இருக்குதுன்னு அடித்தேன். என் ஃப்ரெண்டு அப்பயே கத்திட்டு இருந்தான், டே ஃப்ளாரை ஏன்டா வேஸ்ட்டு பண்ணுற, ஃப்ளார் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம்டா அப்படின்ட்டு இருந்தான். அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கோசரம் ஃப்ளார் அடிச்சு அது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இருங்க இந்த லூட் அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் அது வந்து எங்கள் ட்ரெஷரண்ட்டு நிறையா லூட்டெல்லாம் சேவ் பண்ணி வைப்போம். இருங்க இங்கேருந்து இங்கே போயிட்டு உங்களுக்கு ஷார்க்கை காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. தண்ணியில் குச்சிட்டுமா. இப்போ எங்கேருந்து வருவாப்பில் தலைவர், வாங்க 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 வாங்க. இருங்க இருங்க, இந்த வராரு பாருங்க, இண்டிகேஷன் மேலே காட்டுது பாருங்க, இங்கே வராரு பாருங்க சர்ன்னு. என் ஃப்ரெண்டு அடிப்பான் அங்கேருந்தா, அவன் எங்கே அங்கே வானத்தை பார்த்துட்டு இருக்கான். ஆள் முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோதல் அடிக்க வர மாதிரி வராப்புல அடித்து டேமேஜ் பண்ணிடுச்சு பாருங்க. அது கொத்தத்துக்கு துரத்துறான், அந்த ஷாருக்கு பாவம் ஓடுது. அதெல்லாம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், என்னை வந்து மறுபடியும் இங்கே அடிச்சிச்சு, மறுபடியும் அடிக்கலையா விட்டு அடிச்சிட்டான். இப்போ வந்து அது வந்து பாய்சன் நேரம் அடிச்சிச்சு, அதனால் அது இன்னும் கொஞ்சம் தொலைவு போய் செத்துரும். அதை போய் நம்ம எடுத்துகிட்டு இன்னும் என் ஃப்ரெண்டை போகிறேன்னா நான் போகிறேன்டா, வீடியோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் எல்லாம் அது நானும் எடுக்கலாம் ட்ரை பண்ணேன், எங்கேயோ தூரமாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது எடுத்துருந்தேன். நான் வேணா உங்களுக்கு இன்னொரு தப்பா ஷார்க்கு அடித்து நானே ஒரு ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போடுறேன். அங்கே சைடில் இருக்கிறது எங்கள் கோகோனட் ஃபார்மிங், அது கட்டுறதுக்கு தான் 1.5 நாள் ஆச்சுன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர்னாச்சு கமெண்ட் பண்ணணும், பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்ட் 2 மேக் பண்ணி போடுறேன். இன்னும் கிராண்டாக இருக்கும். இது வந்து சிம்பிள், இன்னும் கிராண்டாக இருக்கும். என் ஃப்ரெண்டோட பேஸு, இன்னும் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காப்புல, அவரோட பேஸையும் நான் விசிட் பண்ணி போடுறேன். ஏன்டா இவ்வளோ பேசுகிறே, நீ பேஸ் கட்டலையானா, இவனுங்க கூட குப்பை கொட்டுறதுக்கே சரியாக்குது காய்ஸ். நீங்கள் வந்து இவங்க கூட வேணா ஒரு நாள் குப்பை கொட்டி பாருங்கள், அதுவே வேறு லெவலில் இருக்கும். 2 பேரும் அட்ராசிட்டி பண்ணுவாங்க, அவங்க பேச கட்டு இவங்க பேச கட்டுன்னு லூட் அடித்து தர சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க கைஸ். இங்கே பாருங்கள், தண்ணியிலேருந்து நம்ம பேச பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இருக்கும். விடுங்க, இப்போ வாங்க நம்ம பேஸுக்கு நம்ம போவோம். இன்னும் நான் மேல் ஃப்ளோரு, இன்னும் அந்த லூட் அடிக்கிற இடம், அப்புறம் ஃபார்மிங் அதெல்லாம் சுற்றி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2ல் பார்ப்பீங்க. இன்னும் அந்த ஷார்க் ஹண்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும். அங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்டு இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எத்தனை பிளேயர்ஸோடு சேர்ந்து ஆடுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சேலஞ்சஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஃபுட்டு மேக் பண்ணணும். நாங்கள் 2 பேர் இருக்கக்குள்ளே ஃபஸ்ட்டு செமத்தில் இருந்துச்சு, ஏய் அங்கிட்டு போடா, வீடியோ போயிட்டுக்குதுடா அங்கிட்டு போடான்ற வேணுமுனே வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறமா போகிற மாதிரி போய் மறுபடியும் வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன், மேலே போய் ஒன்று குரங்கு சேட்டை பண்ணுவான் பாருங்களேன். என்ன இருங்க, நான் இந்த அங்கே பின்னாடி போகிறானா, அங்கே போயிட்டு எகிரி எகிரி குச்சிட்டு கிடப்பான். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணும்னா, பிடிச்சிருந்துச்சின்னா. அதே மாதிரி மினாட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பை பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். ட்ரை யுவர் பெஸ்ட்.